அடுத்த பாடல் 1578. சுத்த சிவன் குருவாய் வந்தது உய்மை செய்து. சுத்த சிவன் அப்படின்னு சொல்றது, சிவன் சொல்லிட்டோம், அடுத்தது சுத்த சிவன் அப்படின்னு வேற சொல்றாரு. இல்லைன்னா இப்போ இறைவன் போன பாடலில் வந்து எவ்வளோ தூரம் இறங்கி வந்து நமக்கு இந்த இடத்துல அருளை செய்து கொண்டே இருக்கின்றார். இதனால் அவருக்கு ஏதேனும் இந்த இடத்துல மாசுமறு வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு எதுவுமே வர்றதே கிடையாது அந்த இடத்துல. அதான் சுத்த சிவன் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னதான் காலையில் சுத்தமாக குளித்து விட்டு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வெளியில் போய் ஒரு வேலையை செய்கிறோம்னா திருப்பி அழுக்கா வரோம்ல இந்த இடத்துல, இல்லையா? இல்லைன்னா சிந்தனை வந்து சரியில்லாத நபர்கள் யாரோ தமசி பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு சுத்தமாக வந்து ஒரு வேலையும் செய்யலை, சும்மா போய் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல மாசடைந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்குவோம். இயல்பாகவே என்ன ஆகிடும் இந்த இடத்துல, நாமும் ஏதோ ஒரு வகையில் அதுபோல் மாசடைந்த பேச்சுக்கள் அந்த இடத்துல பேச ஆரம்பித்து விடுவோம், இல்லையா? யாரையோ வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். வர்றவர் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவன் ஏமாற்றிட்டான் எதையோ சொல்கிறாருன்னா என்ன பண்ணுவான், நாமும் அது போல் பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமாங்க அது அப்படி நடக்குது இப்படி நடக்குது. ஸோ இது போல் எந்த எண்ணத்தோடு நாம் சேருகிறார்களோ அந்த எண்ணம் இயற்கையாகவே மனிதனுடைய இயல்புக்கு வந்துடுது. இதை இன்னொருத்தர் வந்து கோயிலை வச்சு பேசுகிறாருன்னா கோயிலை வச்சு பேச ஆரம்பிச்சிருவோம், இல்லையா? யார் எப்படிப்பட்ட பேசுகிறாங்களோ அது போல் பேச ஆரம்பிச்சிற மாதிரி இறைவன் வந்து இந்த ஆசைகளோடு இருக்கக்கூடிய, இந்த கர்மாவோடு இருக்கக்கூடிய, பற்றுக்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக இறங்கி வந்து இவ்வளவு செயல் செய்கிறாரு. ஆனால் அவர் இந்த இடத்தில் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதான் சுத்த சிவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அவர் குருவாய் வந்தது உய்மை செய்து அப்படிங்கிறார். ஸோ குருவாக வராரா இந்த இடத்துல, உய்மை செய்து. உய்மை அப்படின்னா இந்த இடத்துல உய்த்தல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உயிர்களுக்கு மேல்நிலைக்கு கொண்டு போகிறது இந்த இடத்துல வந்தது அப்படிங்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரா, வந்துட்டாரா, இங்கேயே தான் இருக்காரா அவர் இந்த இடத்துல. சிவன்னா எங்கேயோ 7 உலகத்தை தாண்டி 7 கடலை தாண்டி மலைகளை கைலாசத்தில் எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், இங்கே இல்லை அப்படின்னு இல்லை. நம்ம சமீபத்தில் வேற ஒரு பாடலில் பார்த்தோம், அவர் அண்டங்களெல்லாம் கடந்து அந்த இடத்துல இருக்கார். போன வகுப்பு தான் நினைக்கிறேன், நம்ம இதே 6வது தந்திரம் தான் நினைக்கிறேன். உலகத்தெல்லாம் தாண்டி அவர் அங்கே எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துலையும் இருக்கார் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இப்போ கர்மா வினைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு இருந்தாலும் அவர் தூய்மையாக இருக்கார். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல உய்தலுக்கான செயல்களை அவர் கொடுத்து அதற்கான அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனாலும் அத்தனை நல்லருள் காணா அதிமூடர் அப்படிங்கிறார். அத்தனை அப்படிங்கிறாரு, அத்தன்னு பொருள். அத்தனைனா நம்ம பேச்சு வழக்கா வேறொரு பொருளை பேசுவோம். அத்தனை இத்தனை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சு வழக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆனால் அத்தனை அப்படின்னா இந்த இடத்துல அத்தன் அப்படின்னு பொருள். அத்தன் அவனை அப்படின்னு பொருள். அத்தனா கடவுள் அப்படின்னு பொருள், தலைவன் அப்படின்னு பொருள். கடவுள் என்றால் யார் இந்த இடத்துல, நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். நம்மை கடந்து உள்ளே சென்று பார்க்கக்கூடிய இறைவன் தான் கடவுள் இந்த இடத்துல. கடந்து உள்ளே சென்று பார்ப்பது. அப்போ இந்த இடத்துல இறைவன் நமக்கு உள்ளே இருந்து தலைவனாக இருந்து இந்த வேலையை சுத்த சிவனாக இருந்து செய்து கொண்டே இருக்கின்றார், இல்லையா? நமக்குள்ளதான் இருக்காரு. ஆனால் நம்மளுடைய கர்மாவினாலையும் வினைகளாலும் பாதிக்கப்படாமல் தூய்மையாக இருந்து நம்மை உய்மை செய்வதற்காக நமக்கு அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த நல் அருளை காணா அதிமூடர் அப்படிங்கிறார். இதை வந்து யாருமே கண்டு தெரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அதிமூடர்னு சொல்ல அதிமூடர் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. மூடர்கள்னா அறியாமையிலே இருக்கிறவங்க அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இந்த அறியாமையில் இருக்கிறவங்கன்னா எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு பயங்கரமான அகோர பசியில் இருக்காரு, சாப்பாடு கிடைக்குமான்னு ரொம்ப குதிக்கிறார், பசியில் துடிக்கிறாரு. ஆனால் பார்த்தோம்னா அவருக்கு முன்னாடியே தான் சாப்பாடு இருக்குது. ஆனால் அவருக்கால தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உணவை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என் முன்னாடி சாப்பாடு இருக்குது, இதை கையில் எடுத்து சாப்பிட்டா என் பசி போயிடும்னே அவருக்கு தெரியல. ஆனால் இங்கே உட்காந்துட்டு பசிக்குதுன்னு கத்திக்கிட்டே கிடக்கிறது இந்த இடத்துல. அப்போ அவர் மூடர் தானே இந்த இடத்துல. அதுபோல அதிமூடர் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன பொருள், இறைவன் நமக்கு குருவா வந்து நமக்கு உள்ளே இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த இடத்துல. ஏதாவது ஒரு வகையில் இது நல்லது கெட்டது சரி தவறுன்னு. ஆனால் உள்ளே வருகின்ற சிந்தனையை மனுஷன் என்ன பண்ணிடுறான், இறைவன் சொல்லி கொடுத்தார் என்று சொல்வதில்லை, நான் சிந்தித்தேன் நான் செய்தேன் என்று சொல்வதனால்
அது என்ன ஆகின்றது, அதனுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் போகின்றது. இப்போது அலுவலகத்திலையோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு செய்யணும், ஒரு நல்ல ஐடியா ஒன்று வந்திருக்கும் நமக்கு இல்லையா, அது இறைவன் தான் கொடுப்பாரு. அதை சொல்லுவோம், உடனே என்ன பண்ணுவோம், ஐயா ஒரு சரியாக சொல்லிட்டாருன்னு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுவாங்க, ஒரு பாராட்டுவாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் கொடுத்தது யார், உள்ளேருந்து சிந்தனையை வர வச்சது இறைவன் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ற அந்த எண்ணம் மனதில் நிற்குது இல்லையா, அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணுது, இறைவன் நமக்கு உய்ய கொடுத்த அந்த அருளை நாம் இந்த இடத்துல வீணாக்கி விடுகின்றோம். அதனால தான் இதை அதிமூடர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து துன்பம் வரும்போதும் இது போலத்தான் இந்த இடத்துல வினைகளையோ கர்மாக்களையோ தீர்ப்பதற்காக சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம், நம்மளுடைய சிந்தனை தவறாக போய் இந்த இடத்துல சில இடங்களில் பொருள் நட்டம் பண நட்டம் ஏதாவது ஒன்று ஆகிடும். உடனே என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணணும், நான் என்ன பாவம் பண்ணணும், இது இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சோன்னு மனிதன் இயற்கையாகவே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல இறைவன் தான் அதனை ஏதோ ஒரு வகையில் செய்ய வைத்திருக்கிறார், நம்முடைய கர்மாவை போக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்ய வைத்திருக்கின்றார். ஆனால் இந்த இடத்துல மனிதன் என்ன பண்ணுறான், தான் தவறு செய்து விட்டோம் என்று புலம்பி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இறைவனுடைய அருளை அவனால் அங்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இங்கே அதிமூடர் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, பொய்யத்தகு கண்ணான் நமரென்பர் புண்ணியர் அப்படின்றார். இந்த புண்ணியன்றது அடுத்த வார்த்தையில் வரணும், அடுத்த அடியோட சேரும் இந்த இடத்துல. பொய்யத்தகு கண்ணான் நமரென்பர் அப்படிங்கிறார். இதில் என்ன சொல்ல வர்றாரு, இந்த சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவருக்கு கண் வந்து மூணாவது கண் ஒன்று இருக்குது, கண்ணான் அப்படிங்கிறார், கண் ஆண். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மூணாவது கண்ணில் நெருப்பை காமிச்சார், மூணாவது கண்ணை திறனார்னா முன்னாடி இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு போயிடுமா இந்த இடத்துல. இதை வந்து 2வது தந்திரத்திலே ஒரு பாடலில் சொல்லுவார், இதே பாடலில் சொல்லுவார். நம்ம திருவிளையாடலில் நடக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்குது, திருவிளையாடல் 64 புராணங்கள்னு ஒன்று இருக்குது, திருவிளையாடல் புராணம்னு சொல்லி. அதில் ஒரு கதை வரும், அதை பேஸ் பண்ணி அந்த பாடலையே சொல்லியிருப்பார். சிவபெருமான் வந்து கண்ணை திறக்கிறாரு, கண்ணை திறந்தவொடனே அங்கே இருக்க தேவர்கள் முனிவர்கள்லாம் என்ன, ஐயோ நம்ம எரிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி பதறடிச்சிட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக சொல்லுவார். அந்த இடத்துல எல்லாம் அறியாமையில் இருக்கிறாங்க மனிதர்கள். இறைவன் வந்து தன்னுடைய 3வது கண்ணை திறப்பது அருளை கொடுப்பதற்காகத்தானே தவிர யாரையும் அழிப்பதற்கில்லை அப்படின்னு. ஏன்னா நக்கீரனுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய 3வது கண்ணாவதை திறந்து தான் என்ன பண்ணுவார், சுட்டெரிச்சிருப்பார் இந்த இடத்துல. இது படத்தில் வர்ற காட்சி. ஏன்னா புராண வரலாறு காதம்பத்துலேருந்து கதை அப்படி தான் சொல்லப்பட்டு வருது இந்த இடத்துல. நக்கீரனை வந்து இறைவன் வந்து சுட்டு எரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவன் சுட்டு எரித்தது நக்கீரனுடைய அறியாமையைத்தான் நாங்கள் சுட்டு எரிச்சாரே தவிர்த்து நக்கீரனை சுட்டு எரிக்கலை இந்த இடத்துல. அறியாமையை சுட்டு எரிக்கிறது எப்படி படத்தில் காமிக்க முடியும்? ஆனால் அது என்னாச்சு, நக்கீரனே செத்துட்டார் இந்த இடத்துல. இறந்ததுக்கு பின்பாக மீண்டும் பொற்றாமரை கோரத்துலேருந்து அவர் உயிர் பெற்று வந்தார் அப்படின்ற மாதிரி கதை வருது, மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே. அதனால் அவருடைய அறியாமையை தான் அங்கே போக்க வச்சார். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, பொய்யத்தகு அப்படின்றாரு. என்னென்னா பொய்யான நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, மனிதனுடைய மாயையான எண்ணங்கள் இருக்கு இல்லையா. துன்பம் வரும்போதும் இந்த இடத்துல இறைவன் வந்து இதை செஞ்சிட்டாரு, அவர் வந்து எரிச்சிட்டாரு, கெடுத்துட்டார், ஏதாவது ஒன்று சொல்லி திட்டுறது இந்த இடத்துல. மனிதர் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த இடத்துல. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, உதாரணமாக ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு, நான் என்ன தப்பு பண்ணப்பா, அந்த இறைவன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம், மனிதன் பொய்யான ஒரு சிந்தனையில் அவர்கள் இருக்கின்றார்கள்ன்றதான் பொய்யத்தகு அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இறைவன் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் இந்த இடத்துல. இப்போ ஒருத்தருக்கு வந்து இறைவன் ஒரு பணத்தை குறிப்பிட்ட பொருளை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த பொருளை வந்து அவன் என்ன பண்ணுறான், எதுக்காக கொடுக்குறாரு இந்த இடத்துல, இதை வைத்து நீ உன்னுடைய முக்தியோ விடுதலையோ அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நன்மைக்காக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த பணத்தை அதை வச்சு பயன்படுத்துறது இல்லை. யாருக்காவது தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவங்ககிட்ட அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு அவனுக்கு அகங்காரம் வருதுன்னு வச்சுக்குவோம். நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், அப்போ நான் பெரிய ஆள், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் வந்து பணம் இல்லாத ஆள், அதனால் அவங்க சிறியவர்கள். ஸோ சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு அவனுக்கு இந்த இடத்துல மனசில் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல உலகத்தில் பல பேர் இருக்காங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, இந்த பணம் இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த எண்ணம் வருது, நான் பணத்தெல்லாம் பிடிங்கிறேன்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை தூண்டி விட்டு யாருக்காவது கடன் கொடுக்க வைத்தோ இல்லை வேறு எதாவது ஒரு இடத்துல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சோ என்ன பண்ணிடுறாரு, அந்த பணத்தை காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இல்லையா.
அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்து இதை அழிச்சிட்டாரு. ஏன்னா இன்றைக்கும் உலக ரீதியாக சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு போனால் இது நடந்துடும், அந்த கோயிலுக்கு போனால் தப்பு நடந்துடும் சொல்லிட்டு பல பேர் கோயிலுக்கு போகாதவர்கள் செல்லாதவர்கள் கூட இருக்காங்க. ஆனால் அந்த கோயிலுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் தவறான மனிதர்களாக இருக்கின்றார்களோ இல்லையா, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, அதாவது அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களோ இல்லை பெரிய பதவியில் இருப்பவர்களோ, யாரெல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் இங்கு வந்தால் உடனடியாக தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பது கோயிலில் இருக்கக்கூடிய விதியாக இருக்குது. அதே அறத்தின்படி வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த கோவிலுக்கு வந்தால் அவர்களுக்கு மேற்கொண்டு இரட்டிப்பு நன்மைகள் கொடுக்கப்படும் என்பது கோயிலோட விதியாக இருக்குது. ஆனால் இப்போ மனுஷரோட மனசில் எப்படி பதிஞ்சிடுச்சு இந்த இடத்துல, ஏன்னா நல்லது செய்கிறவங்க தான் ஒரு ஆள் இல்லையே இந்த இடத்துல. நல்லது செய்கிறவர் வர்றாரு, தைரியமாக உள்ளே போயிட்டு வர்றாரு, எதுக்கும் பயப்படுறது இல்லை. ஆனால் தப்பு பண்ணுறவனா பண்ணுறான், ஐயோ அங்கே போனால் அந்த கோயிலுக்கு போனால் நம்ம பதவியை பறிச்சுடுவாங்க, இதுக்காக கோயிலுக்கு போகக்கூடாதுராப்பா அப்படின்னு இருக்கான்னா, அப்போ இந்த இடத்துல அவனை என்ன சொல்கிறது, இந்த இடத்துல அவனுடைய சிந்தனை தவறான சிந்தனை தானே. இந்த இடத்துல நம்ம உள்ளே போனால் அந்த இறைவன் நம்மளுடைய தவறு, இவ்வளோ நாள் தவறு செஞ்சிட்டோம், இப்போ இந்த தவறுக்கு ஆக அந்த கோயிலுக்குள்ளே போனோம்னா இறைவன் நமக்கு உடனடியாக தண்டனையை கொடுத்து பதவி பறிக்கிறாரோ பணம் போகுதோ ஏதோ ஒன்று, ஆனால் நமக்கு தண்டனையை கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, நமக்கு அருளை கொடுக்கின்றார், பிறவில்லாத நிலையை கொடுக்குறார். அப்போ அந்த கோயிலுக்கு தானே நம்ம முதல்ல போகணும்னு யாராவது ஒருத்தர் சிந்திக்கணும்ல. ஒருவரும் சிந்திக்கிறதில்லை. அந்த கோயிலுக்கு போனால் இறைவன் இதை அழிச்சிருவாரு, பிடிச்சிருவாரு, இல்லாமல் பண்ணிடுவாரு. இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாரு, பொய்யத்தகு கண்ணான் நமர் என்பர். நமன்னா இந்த இடத்துல யமன்னு பொருள். யமன்னா என்ன பண்ணுவார், இந்த இடத்துல அழிப்பார், இந்த இடத்துல உயிரை எடுக்கிறாருன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் நம்மக்கிட்ட இருக்க எதையாவது ஒன்று அவர் பறிச்சிருவார் அப்படின்ற சிந்தனையில் இவங்க அறியாமையில் இருக்கிறாங்களாம் இந்த இடத்துல. அதான் 3வது அடியில் சொல்கிறார். அடுத்த அடியில்னு சொல்கிறார், புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே அப்படிங்கிறார். புண்ணியன்னா யார், நன்மை செய்யக்கூடியவர்கள் புண்ணியர். அவங்க என்ன பண்ணுறாங்களா இந்த இடத்துல, எப்படி ஒரு அருள் துன்பம் வந்தாலும் சரி இல்லை நன்மை எப்படி வந்தாலும் சரி, அத்தன் இவன் என அப்படிங்கிறார். அத்தம்னா என்ன, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எனக்கு இதனை கொடுத்திருக்கின்றார், நான் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக, நான் உய்மை அடைய வேண்டும் என்பதற்காக இதை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார், இவன் என அப்படின்னு சொல்லி அடிபணிஞ்சு தொழுவாங்களாம் இந்த இடத்துல. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, ஆகா இறைவா எனக்கு மிகப்பெரிய கருணையை கொடுத்திருக்கின்றார் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அடிபணிஞ்சு தொழுவாங்களாம். உடனடியாக அவர் அங்கு மேன்மை அடைகின்றார். ஸோ இதை 4வது அடியில் சொல்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, சிவபெருமான் நம்முடைய அந்த பரம்பொருளானவர், இந்த இடத்துல அண்ட சராசரங்கள் முழுவதுமாகவே கலந்திருக்கக்கூடிய இறைவன் இங்கு மாசு மறுவோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் கலந்துதான் இருக்கின்றார். இங்கு அவர் சுத்த சிவனாக நம்மோடு கலந்திருந்தாலும் அவர் மிகவும் தூய்மையாக இருந்து ஒவ்வொரு வினாடியும் குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார். ஆனால் இதனை எந்த மனிதர்களும் தெரிந்து கொள்ளாமல் அறியாமையிலேயே சிக்கி உழலுகின்றார்கள். மேற்கொண்டு துன்பம் என்ற ஒன்று வரும் பொழுதும் இந்த இடத்துல இதை செய்தால் இறைவன் இதுபோல் துன்பத்தை கொடுப்பார் என்ற ஒரு அறியாமையிலும் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் புண்ணியம் செய்தவர்களோ இந்த இடத்துல எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இன்பம் எது வந்தாலும் இந்த இடத்துல இது இறைவன் எனக்கு கொடுத்த அருள் என்று அவரை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றார்கள். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலை புரிஞ்சிக்கணும்னா ஒரு கதை ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம வகுப்பில், இருந்தாலும் இன்னொருக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இந்த இடத்துல சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்றதுனால இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நடந்த கதையும் கூட. இது இப்போ கிடையாது, ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக எப்போ நடந்ததுன்னு இப்போ நாயன்மார்கள் வரலாறுலாம் எப்போ நடந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுபோல் எப்போ இருக்க நடந்த வரலாறு தான் இது. ஒரு திருடன் அரண்மனையில் புகுந்து திருடுறான். திருடிட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஓடி வரான். போகும்பொழுது என்ன பண்ணுறான், இது பட்டினத்தார் வரலாறுல கூட ஒரு இடத்துல நடந்திருக்கும் இந்த இடத்துல. அதே போல் தான் இது வேறொரு ஒரு நிகழ்வு. என்ன பண்ணுறான், போகும்போது அரசர் இந்த காவலாளிகள்லாம் துரத்திக்கிட்டு வராங்க இந்த இடத்துல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த உட்காந்துருக்கார் ஒரு எல்லாத்தையும் முற்றும் துறந்த துறவி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. எல்லாமே இறைவன் செயலன்ற நிலையில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இங்கே காவலர்கள்லாம் திரட்டிட்டு வர்றதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த அவங்கள டைவெர்ட் பண்ணணும்னு கொண்டு வர்ற செல்வத்தில் கொஞ்சத்தை நகை, அந்த மானி மாலை ரத்னம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இவர் முன்னாடி போட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல சேவகர்கள் வர்றவங்களே இவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அரண்மனையில் கொண்டு போய் நிப்பாடுறாங்க. அவரும் அமைதியாக நிற்கிறார் இந்த இடத்துல. உடனே பாருங்கள், பாதி தங்கம் இவங்ககிட்ட தான் இருக்குது,
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீதி இவனுடைய கூட்டாளிகள் தான் யாரோ கொண்டு போய் வச்சுருக்காங்க. இப்போ இவனை விசாரித்தா அவனை தெரிஞ்சுன்னு அடித்து விசாரிக்கிறாங்க. இவர் எதுக்கு நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பம் இந்த இடத்துல அவன் மேலே ஒரு பெரிய திருட்டு பழியை சுமத்தியிருக்காங்க. விசாரணை என்ற பேரில் அவரை துன்புறுத்த செய்கிறார்கள். எல்லாத்துக்கும் அவர் ஒரே ஒரு செயல் தான் சொல்கிறாரு, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார் இந்த இடத்துல. கடைசியில் அரசர் என்ன பண்ணுறாரு, இவனை கழுத்தை வெட்டிடுங்க அப்படிங்கிறாரு. அப்பயும் அவன் செயல் அப்படிங்கிறாரு. அரசர் என்னடா எல்லாம் அவன் செயல்றதே, எப்பா நீ யார் தான்ப்பா, நீ என்னப்பா நடந்துச்சுன்னு சொல்லி இப்போதான் விசாரிக்கிறாரு கரெக்டாக. அப்போ தான் அவர் ஒரு வாசகம் சொல்லுவார் அந்த இடத்துல. இறைவனுடைய அருளால் நான் அந்த கோவில் அமர்ந்திருக்க, இறைவனுடைய அருளால் கல்வர்கள் உங்களது அரண்மனையில் திருடுறது கூட இறைவனுடைய அருள்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்துறாரு. இறைவனுடைய அருளால் கல்வர்கள் உன்னுடைய அரண்மனையில் திருட, இறைவனுடைய அருளால் அந்த கல்வர்கள் தங்களிடம் இருக்க சொத்துக்களை என்னிடம் பாதியை போட, இறைவனுடைய அருளால் சேவர்கள் என்னை அழைத்து உங்களிடம் வந்து நிற்க, இறைவன் அருளால் நீங்கள் என்னுடைய கழுத்தை உத்தரவிட்டிருக்கிறீர்கள், இறைவன் அருளால் என்னுடைய கழுத்து அறுபட்டால் இறைவன் அருளால் நான் அவரிடமே சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாராம். அரசரை என்னடா எல்லாமே இறைவன் அருள் சொல்றாரு, ஒரு பெரிய துறவிடாப்பா, தப்பா ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் விடுதலை செய்ய சொல்லி சேவர்களை சரியான கல்வர்களை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவார். இது நடந்த கதை. இது ஒரு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இது நடந்த கதை. ஸோ அதுபோல் ஒருத்தர் கழுத்தை உயிர் போகக்கூடிய நிலையிலும் கூட இது இறைவனுடைய செயல் என்ற சிந்தனையில் ஒருத்தர் ஒருவர் இருக்கின்றாரோ, ஸோ அவருக்கு தான் இந்த இடத்துல அந்த பதி பசு பாசம் என்ற அந்த மூன்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் உணர்வும் வருகின்றது. அவருக்குத்தான் விரைவாகவே அங்கு விடுதலை என்ற ஒன்றும் கிடைக்கின்றது. ஸோ இதுதான் இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற கருத்து. ஸோ காலை முதல் இரவு வரை நாமும் இது போல் எல்லாத்தையும் பேசணும்னா உடனே நம்மளை பார்த்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள்றாப்பான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா கலியுகத்தின் உச்சத்தில் நாம் இருக்கோம். அதனால் வெளியில் நம்ம பப்ளிக்காக அந்த துறவி சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது நிச்சயமாக. ஆனால் ஒன்று செய்யலாம்ல, நம்முடைய மனதிற்குள் நம்முடைய சிந்தனையை வச்சுக்கலாம்ல. நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் மனதில் சில பக்குவங்களை வச்சுக்கலாம் இல்லையா? இதை கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் விலகி வாழும் காலம் வரை இன்பமாக வாழலாம். வாழ்ந்து முடித்த பின் அந்த இறைவனடி சேரலாம். இது இந்த பாடல்ல சொல்லப்படுகின்ற கருத்து.